ஹலோ வணக்கம். இன்றைக்கி வாவல் மீன் ஃப்ரை வந்து நம்ம கோவா ஸ்டைலில் பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வாவல் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லாவே சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாவல் மீன் வந்து அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். இது மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு மீன். இதில் வந்து கொஞ்சம் கூட முள் அவ்வளோவா இருக்காது, ஒரே முள் தான் இருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அவ்வளோ முள் இருக்காது, ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு மசாலா என்ன தேவை அப்படின்னா, கொத்தமல்லி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து நம்ம அதில் வந்து புளியணும். அதனால் வந்து நம்மளுக்கு மீன் பேட் ஸ்மெல் வராது. அதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட் பண்ணி மீனை கொஞ்சம் 20 நிமிஷம் வரைய வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து அதை பொரிக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் ரவை எடுத்துருக்கோம், அரிசி மாவு எடுத்துருக்கோம், மஞ்சள் பொடி, இது உப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து மீனை வந்து கோட் பண்ணணும். தமிழ்நாட்டில் வந்து ரவை போட்டு ஃப்ரை பண்ண மாட்டாங்க. அப்போ நிறைய திருப்பம் வந்து அந்த மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சிருது. நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா அந்த மசாலா பிரியாமல் ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இதை மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு தான் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுதானா, நீங்கள் எந்த மெத்தடில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி நல்ல நல்ல ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.